படமே ரிலீஸ் ஆனாவே விஜய் படம் வந்தா தான் எங்களுக்கு கரூர்லயே ஒரு இதாக இருக்கும். படம் பார்க்கறதா நாங்களும் 10 தரம் 100 தரம் கூட பார்த்துருக்கோம். அழகிய தமிழ் மகன்லாம் எப்பேற்பட்ட படம். முக ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின் விஜய் சூரியன் சின்ன ஒதுக்கணும். விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் ஆதரிக்கிறீங்க. விஜய் அவர்கள் 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாங்க. ஒரு திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம். அவர் இது வரைக்கும் அதை செய்யல. இது எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி சென்னை வில்லிவாக்கத்துல ரோஷினி என்ற வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அது மாதிரி திருநங்கை முன்னுரிமை தரல இல்ல. அப்ப இருந்து ஆதரிக்கிறது எப்படி? சீமானும் விஜயும் புதுசா இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் ஆட்சி நடத்தல. ஒருவேளை அவங்க ஆட்சி ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்காங்க, எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதிமுக நாம் தமிழர் கட்சி ஆக்சுவலா என்னன்னா, இப்போ டிவிகே என்டிகே இது 2 கட்சியில ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ என்டிகே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்குமா சார்? அதிமுக நல்லா காரணம் அவர் ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும். திமுக. ஆமா. வணக்கம்மா. தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. 4 முனை போட்டி. இந்த கரூர் மாவட்டத்துல இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி வந்தா சிறப்பா இருக்குன்னா, யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? முக ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின். விஜய் சூரியன் சின்ன ஒதுக்கணும். என்ன காரணத்துங்க? காரணம் எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லா விஷயம் நல்லா பார்க்குறாங்க. உதவி சூரியன் ஒதுக்கணும். இந்த முறை திமுக ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சி அமைக்க போகுது இந்த கரூர் தொகுதியிலும். ஆமா, கருத்து சிரிக்கிற திமுக தான். நாம் தமிழர் கட்சி ஆக்சுவலா என்னன்னா, இப்போ டிவிகே என்டிகே இது 2 கட்சியில ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நாளா என்டிகே வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு ஒரு மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போராட்டி இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். டிவிகே என்டிகே இது 2மே, டிவிகே ரொம்ப புதுசு, அரசியல் ரொம்ப புதுசு. என்டிகே கொஞ்சம் பழகினவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் மக்களுக்கு வந்துட்டு ஐடியா பண்ணலாம், திட்டங்கள் கொண்டு வரலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும் சீமான் அவர்களுக்கு. ஸோ என்டிகே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு கரூர் பொறுத்தளவுக்கு படமே ரிலீஸ் ஆனாவே விஜய் படம் வந்தா தான் எங்களுக்கு கரூர்லயே ஒரு இதாக இருக்கும். அதனால விஜய் வந்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கைகள் ஏதாச்சும் விஜய் கட்சியோட கொள்கைகள் எதுனா உங்களுக்கு தெரிஞ்சது? செஞ்சது நூற்றப்பை கொள்கைகள் ஒன்றும் கிடையாது. நமக்கு அது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் போனது கிடையாது. எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் எங்கே வந்தாலும் அவரோட ஒரு ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். படங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்க்கறதா நாங்களும் 10 தரம் 100 தரம் கூட பார்த்துருக்கோம். விஜய் படம் பண்ணலாம். நாங்களாம் என்ன சொல்கிறேன், அழகிய தமிழ் மகன்லாம் எப்பேற்பட்ட படம், எப்படி பார்க்க வேண்டிய படம், எப்படி நடிச்சிருப்பாரு, எப்படி நடிக்க வச்சிருப்பாரு, எப்படி பொம்பளைங்களை ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. என்னப்பா நான் சொல்றது, அதெல்லாம் நல்லா செலவு பண்ணுவாரு, நல்லா பார்ப்பாரு. எங்களுக்கு வந்து அவங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால வந்து கரூர்ல ஃபுல்லாவே எங்களுக்கு புறமே விஜய் தான். இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்கும்? உங்க ஆதரவு யாருக்கு? எங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு உதவி பண்றதுக்கோ இவ்வளவு நாளா எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. இவர் வந்து நான் எங்களுக்கு உதவி பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் ஆதரிக்கிறீங்க. விஜய் அவர்கள் 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாங்க. ஒரு திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம். அவர் இது வரைக்கும் அதை செய்யல. இது எப்படி பாக்குறீங்க? இது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி சென்னை வில்லிவாக்கத்துல ரோஷினி என்ற வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அது மாதிரி திருநங்கை முன்னுரிமை தரல இல்ல. அப்ப இருந்து ஆதரிக்கிறது எப்படிங்க? தரேன் இருக்காங்க. நான் விஜய் ரசிகர் தான். நான் ஏற்கனவே நான் விஜய்க்கு பேசியிருக்கேன். அதனால தரேன் இருக்காங்க. கரூர்ல வேட்பாளர் தரேன் இருக்காங்க. தருவாங்க, கண்டிப்பா தருவாங்க. மாற்றத்தை விரும்புறீங்க? மாற்றம் வரும், கண்டிப்பா தருவாங்க. 4 முனை போட்டி. இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்குன்னா, யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்? இப்போ விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு. விஜய் அவர்கள். என்ன காரணம்னா, இப்போ 2 கட்சியிலயும் அவங்க மாத்தி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு இளைய தளபதி வந்தாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கணும். மாற்றத்துக்காக ஆட்சின்னா ஏடிஎம்கே ஆட்சி தான் நல்லா இருக்குண்ணா. ஏடிஎம்கே. ஆமாண்ணா. காரணம்னா, அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், மக்கள் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏடிஎம்கே தான் பெஸ்ட்டு. எடப்பாடி ஆட்சியில் உட்காந்தாருன்னா மக்களுக்கு எந்த ஒரு இடையும் இல்லை, எல்லா மக்களும் சுதந்திரமா ஃப்ரீயா இருக்கலாம். கரூர்ல டிவிகே வருன்ற மாதிரி பரவாயில்ல பேசிக்கிறாங்க. அது தெரியல. நம்மளை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தான் கரூர்ல. ஏடிஎம்கே தான். ஆமாண்ணா. விஜயபாஸ்கர் அவங்க தான். நன்றிண்ணா. யார் வந்தா நல்லா இருக்குன்னா, யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்து? விஜய். விஜய். என்ன காரணம்? அவர் தான் வரணும். அது காரணம் என்ன? அவர் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறாருங்க, அதுக்கான காரணம் இதற்காக அவர் வாக்களிக்கணும்னு காரணம் இருக்குல்ல. என்ன காரணத்துக்காக அவர் வாக்களிக்கலாம்? செய்வாருங்க. நம்ம குடும்பத்துக்காக செய்வாருங்க. ஒரு நம்பிக்கை. கரூர் சட்டமன்ற தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்குன்னா, யார் ஆட்சி அமைச்சா சிறப்பா இருக்கும்? உங்களோட பார்வையில் யாரை சொல்றீங்க? திமுக ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். திமுக. என்ன காரணம்? எங்களுக்கு எங்க தொகுதி எங்க மாவட்டத்துக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய செய்யறாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க செந்தில் பாலாஜி தொகுதியில
எங்கள் மேயர் ஆயனூர்காரு மேயர் நல்லா செய்கிறாரு. அவர் செந்தில் பாலாஜி சார் நல்லா செய்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தால் நேராக பார்க்கலாம், பேசலாம், செய்கிறாங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கே. இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்கும், எந்த கட்சி ஆட்சி வந்தா சிறப்பா இருக்கும்? யார் வந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா மது ஒழிக்கணும். மது ஒழிக்குது. அது வந்தா நல்லா இருக்கும். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் யாருக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் போடணும். அதாவது ஒருத்தர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அவங்க கொலுசு இது அதுன்னு கொடுத்து போட்டு போயிருவாங்க. நாளைக்கு போய் கேட்டு போய் பாரு என்ன ஏது யாரு நீ தெரியாது அப்படின்ட்டு. இலவசங்களை தரமாட்டேன்ற ஒருத்தர் சொல்றாருன்னா அதை நீங்க ஆதரிப்பீங்களா? இலவசமே தரமாட்டேன் மக்களுக்குன்றாங்க, அது அந்த மாதிரி சொன்னா ஆதரிப்பீங்களா? அது இலவசம் தந்து தானே இப்படி இதா இருக்குது. இலவசம் கொடுத்து என்ன பண்ணுது, எல்லாம் பொருள் சொம்பேறியா இருக்கு. இலவசமே தரமாட்டேன்னு சொன்னா அதை ஆதரிப்பீங்க? இல்ல எதுக்கு வந்தாலும் அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில உங்க ஆதரவு யாருக்குண்ணா? எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்குமா சார்? அதிமுக நல்லா காரணம்னா நல்லா சிறப்பாக செய்வாங்க. ஏடிஎம்கே வந்தால் மேம்பாலெலாம் கட்டி கொடுத்துக்கிறாங்க. டிரைவர் கண்டிட்டுங்க கொஞ்சம் சாப்பாடு டீ சாப்பிட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு முன்னே பிளாக் ஆகும். இப்போ அது இல்லாத திருப்தியாக ஓடிட்டு இருக்கிறோம். அதனால ஏடிஎம்கே மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குமா சார்? இந்த தொகுதி அதிமுக தான். அதிமுக தான். இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்? ஏற்கனவே எல்லாருமே மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணவங்க தான், யாரும் புதுசு இல்லை. இப்போ ஒரு 2 பேர் புதுசாக இருக்கிறாங்க. 2 பேர் யாரு? சீமானும் விஜயும் புதுசாக இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் ஆட்சி நடத்தல. ஒருவேளை அவங்க ஆட்சி ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்காங்க, எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மக்களுக்கு என்ன நல்லது பண்றாங்கன்னு பார்ப்போம். சீமான் விஜய் 2 பேர் சொல்லிருக்கீங்க. 2 பேர்ல யார் வந்தா சிறப்பா செய்வாங்க நம்புறீங்க? சிறப்பா செய்வாங்கன்றதுக்காண்டி சொல்ல முடியல. 2 பேருடைய கொள்கையுமே வேற வேறையா இருக்கு. 2 பேரும் தனித்தனி கருத்து சொல்றாங்க. 2 பேர்த்துல யார் வந்தாலுமே 2 பேருமே புதுசு தானே. யார் வந்தாலுமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்கு அவங்க ஆட்சி அப்படிங்கறத பார்க்கலாம். யாரு முதலமைச்சரானா நல்லா இருக்கும் மக்களுக்காக? அவர் ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும். திமுக. ஆமா. என்ன காரணங்க? என்ன காரணம்னா அவர் நிறைய சலுகை கொடுக்குறாரு, புரியுதுங்களா? நிறைய நல்லது செஞ்சுக்கிறாரு. இப்போ நிறைய ஜனங்க காட்டு லோன் எடுத்துக்கிட்டு தள்ளுபடி ஆகிருக்குது, புரியுதுங்களா? நகை தள்ளுபடி பண்ணுறாங்க. எத்தனை ஜனங்க எல்லாம் அவசரம் வந்திருப்பாங்க. இன்னைக்கு 5000 ரூபா பணம் போட்டுட்டாங்கன்னா கூட இன்னைக்கு வயசானவங்க எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க. அதால் அவங்க எவ்வளோ நன்மை பண்ணிருக்கிறாங்க. அவங்க தாராளமாக போகலாம். அவங்க தான் வருவாங்க இந்த வருஷமும். உங்க ஆதரவு டிஎம்கே? இந்த வருஷம் அவர் தான் வருவாங்க. இந்த தொகுதியிலையும் அவர் தான் வருவார். உங்க ஆதரவு யாருக்கு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறாங்க. அதிமுக. என்ன காரணம்னா? அது செய்யல, எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. முன்ன அம்மா இருக்கிறதுல இருந்து எம்ஜிஆர் இருக்கிறதுல இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் இப்ப இவரு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கு ஆதரவு நம்ம இதெல்லாம் கீழ் மாவட்டத்துல எங்கேயுமே நம்ம ஆதரவு கொடுக்க மாட்டோங்க. இதுல நமக்கு இங்க முக்கியம் எடப்பாடியார் தாங்க. ஆட்சின்னா ஏடிஎம்கே ஆட்சி தான் நல்லா இருக்குண்ணா. ஏடிஎம்கே. ஆமாண்ணா. காரணம்னா அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், மக்கள் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏடிஎம்கே தான் பெஸ்ட்டு. எடப்பாடி ஆட்சியில் உட்காந்தாருன்னா மக்களுக்கு எந்த ஒரு இடையும் இல்லை, எல்லா மக்களும் சுதந்திரமா ஃப்ரீயா இருக்கலாம். கரூர்ல டிவிகே வருன்ற மாதிரி பரவாயில்ல பேசிக்கிறாங்க. அது தெரியல, நம்மளை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தான் கரூர்ல. ஏடிஎம்கே தான். ஆமாண்ணா. விஜயபாஸ்கர் அவங்க தான். உங்க ஆதரவு யாருக்கு? என் ஆதரவு விஜய்க்கு தான் தம்பி. விஜய். டிவிக்கே தான். என்ன காரணம்னா? என்னன்னா நம்ம பணத்தை வாங்கி இதுவரை ஓட்டு போட்டோம், அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. வாங்காம ஓட்டு போட்டு பார்ப்போம் என்ன நல்லது நடக்குதுன்ட்டு. என்னுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். டிவிகே வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. விஜய் சார் வந்தாருன்னா ஏதோ நல்லது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு வாக்களிக்க என்ன காரணம்? அவர் கொஞ்சம் இப்போ புதுசாக வந்திருக்காரு, சினிமா விட்டு அதனால சரி புதுசாக இது பண்ணுவார். எனக்கு பார்த்தா அவர் அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாகவும், ஒரு மக்களுக்கு என்ன பண்ணலாம், எந்த ஒரு லஞ்சம் ஊழல் எதுவும் வாங்காமல் நான் உங்களுக்கு டைரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற